எல்லோரும் நரிக்குறவர் காலனில தீபாவளிக்காக மக்களுக்கு கூட இருந்து செலவு பண்ணுவோம், உதவி பண்ணுவோம் அப்படின்றதுக்காக நம்ம வந்து செயல் ஃபவுண்டேஷன் டீம் மூலியமா நான் இங்க வந்திருந்தேன். இங்க வரும்போது ஒரு 2 விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க. அவங்க என்னன்னா, எங்களுக்கு வந்து பாத்ரூம் போறதுல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றத தயக்கத்தோட சொன்னாங்க. எவ்வளவோ ஊர் வயநாடுல இருந்து அந்தந்த ஊர் ஸ்டேட்டுன்னு போயிருக்கோம். நம்ம ஊர்ல பல்லாவரம்ல இருக்க நரிக்குறவர் காலனில இதை பார்க்கும்போது அவ்வளவு மோசமா இருக்கு. இங்க வந்தீங்கன்னா இங்க இருக்க இடம் இருக்குல்ல, இதுதான் லேடிஸுங்க எல்லாம் பாத்ரூம் போறதுக்கான இடம். அப்படியே பின்னாடி பக்கம் இந்த குடிசைக்கு பின்னாடி பக்கம் இருக்கிறது எல்லாமே ஜென்ஸுங்க பாத்ரூம் போறதுக்கான இடம். ஒருத்தர் வராங்க அப்படின்னா இவங்க எல்லாம் அலர்ட் ஆகி அதுக்கேற்ற மாதிரி பண்ற ஒரு வாழ்க்கை நரக வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை செருப்பு கூட இல்லாத ஒரு வாழ்க்கையா வாழ்றாங்க. நம்மளாம் எப்பேற்பட்ட புண்ணியம் பண்ணிருக்கோம்னு தெரிஞ்சுப்போம். முடிஞ்சா நம்ம எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம். இந்த இடத்துல ஒரு பாத்ரூம் கட்டி கொடுத்து பண்ணலாம்னு நினைக்கிறோம். யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ இந்த இடத்துல நீங்க சொல்லுங்க. முடிஞ்சா அரசாங்கத்திட்ட கொண்டு போய் அவங்க மூலியமா பண்ணலாம்னு பார்ப்போம். பப்ளிக் பாத்ரூம் ஒண்ணு கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனா அது ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. தண்ணி இல்லாதனால ஃபுல்லா போயிடுச்சு. இங்க ஒரு நிரந்தர சொல்யூஷன் நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டு வர முடிஞ்சா இந்த மக்களோட லீடர்ஷிப்ல இந்த பாத்ரூம் தான் ஸ்பெஷல் பாத்ரூமா அவ்வளவு கிளீன் அண்ட் நீட்டா மாத்துறதுக்கு இவங்க கூட நிக்கிறேன்றாங்க. நம்ம சேர்ந்து பண்ணுவோம்.